மேஷ லக்னக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா, செல்வ செழிப்போட அவங்க வாழ்க்கை இருக்கும். இந்த மேஷ லக்னத்துல பிறந்த மக்களுக்கு ஆ, பழனி முருகர் போய் நேரா போய் தரிசனம் பண்ணணும். சோ மலை மேல ம். முருகரை போய் தரிசனம் பண்ணணும். என்னைக்கு போனா அவங்களுக்கு எந்த நாள் போய் அவர்கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஓகே. ஜனம் கரெக்ட் கண்டிப்பா. அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருக்கும். ம். இப்போ அஸ்வினியில் உதாரணத்துக்கு அஸ்வினியில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா அவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே போகணும். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் பழனி மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி மனமார உருகி ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாத்திரம் வச்சா போகிறோம். ம். எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நிதியை நீ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு ம். வச்சுட்டா போகிறோம். அந்த வைக்க வேண்டிய நாள் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா திரு ஆவினங்குடின்னு இருக்கு. ஆமா. கீழே ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவிலில் உள்ள போனேன்னா பிராகாரத்தில் மகாலட்சுமி அம்பாள் அங்கே குடியேறி இருக்க. செல்வத்தை கொடுக்கக்கூடிய நிதி அங்கே தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா முருகன் அங்கே நமக்கு சைன் பண்ணணும். ம். அதனால அப்ளிகேஷன் அங்கே வைக்க சொல்கிறேன். ஓகே. கீழே பாஸ் ஆகிடும். அப்ளிகேஷன் அங்க, ஜாப் கீழ. ஆமா. கீழே அந்த மகாலட்சுமிகிட்ட அந்த செல்வத்தை எடுத்துட்டு செல்லலாம். அப்படியாக இந்த மேஷ லக்னக்காரங்க பழனி போகணும். மலை மேல முருகனா போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். கீழே அடிவாரத்துல மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கணும். அங்க அவங்களுடைய நட்சத்திரம் பேர் சொல்லி ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை பிரசாதமா வாங்கிட்டு அவங்க வீட்டுல நாள்தோறும் இட்டுக்கக்கூடிய அந்த குங்குமத்தோட இதை கலந்து வச்சுட்டு டெய்லி அதை அவங்க உபயோகப்படுத்துறதுனால அந்த செல்வம் அப்படிங்கிறது நிரந்தரமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம்.